அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அரபிக் ஸ்வீட் குனாஃபா செய்ய போகிறோம். அதுக்கு நான் இதால் 500 ml தண்ணி போடுறேன். அடுப்பு பற்ற வைக்கல. நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னே நம்ம செஞ்சுக்கணும். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மில்க் பவுடர், 3 ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சுகர். இது எல்லாத்தையும் விஸ்கால நல்லா அடிச்சுக்கணும். கட்டி ஆகிட்டே வருது பாருங்க. இங்கே பாருங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம ஸ்லோ பண்ணிடுவோம் அடுப்பை. நம்ம என்ன செய்யணும், ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா நம்ம இது கூடயே கிண்டிக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதாங்க குனாஃபா பாட்டு. இதை பாருங்க. இது வந்து என்னென்னா சேமியா தான், ஆனால் வறுக்காத சேமியா. இதை பாருங்க, காமிக்கிறேன். இதை பாருங்க, இது வந்து வறுக்காத சேமியா. இது நம்ம இதை தான் இதில் போட போகிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி எடுத்தால் வரும். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி இதை இது மாதிரி ஒன்று ஒன்றா இப்படியே ஆக்கிக்கணும். உதிரி போட்டோன்னே எவ்வளோ நிறையா வந்துருச்சு பார்த்தீங்களா? இதில் நம்ம நெய் ஊற்றிக்கணும். இதில் நம்ம இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்குவோம். இதை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி உதிரி விட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா இப்படி உதிரி விட்டுக்கணும். அதில் நீங்கள் கட்டி கட்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. நான் கேக் மோல்டு வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ செய்ய போகிறேன். இதில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக போட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் அழுத்தி விட்டுருவோம். இந்த மாதிரி கையால் இல்லை எதால் உங்களுக்கு ஸ்பூனால் செய்யணுன்னா நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். எங்கே நமக்கு கம்மியாக இருக்கோ அங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னாலும் இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு சீஸ் போடுறது, சீஸ் வேணும்னா நம்ம இதை இந்த மாதிரி சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டு திரும்பவும் நம்ம சேமியாவை இந்த மாதிரி நம்ம வச்சு அழுத்தி விட்டுறலாம். நல்லா அழுத்தி விடுவோம்.
குனாஃபாவுக்கு ஒரு இனிப்பு செய்யணும். அதுக்கு நம்ம சர்க்கரை வந்து போட்டு நான் அரை லிம்பு ஊற்றுறேன், அரை எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றுறேன். நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுப்போம். கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம லெமன் போடுவோம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சொல்லுவோம்ல ஒரு கம்பி பதம்ண்டு, அந்த அளவுக்கு வரட்டும். அதை விட கம்மியாக வரலாம், ஆனால் ஒரு கம்பி பதம் வரட்டும். சுகர் தண்ணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பதம்லாம் பார்க்கல, இந்த ஒட்டெல்லாம் இல்லை. இது போதும். இது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் சூடாகவே நம்ம இதில் ஊற்றிடுவோம். இதை கட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், குனாஃபா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த க்ரீம் ஊற்றுனது இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.